சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்துருப்போம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஷேர்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது இண்டிவிஜுவலாக ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது டவுன் ட்ரெண்டில் வருமானு. ஸோ ஐடிசி ஜஸ்ட் பார்த்தலாமா, ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். நேச்சுராக அதிகமாக ஃபாலாக இருக்கிறதுனால அது இந்த ஷேர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா, நம்ம எதில் பார்த்துருப்போம்னா ஐடிசி. ஸோ சேனலுக்கு போய்க்குங்க. இதில் போயிட்டு வீடியோஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ இதில் இருக்கும். ஆக்சுவலாக ஐடிசி நம்ம ஒரு ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். டார்கெட்லேருந்து அடுத்து எது வரைக்கும் போகுன்ற வரைக்கும் கொடுத்துருப்பேன். இதில் லாஸ்ட் லைன் பாருங்கள், வெயிட் Q1 ரிசல்ட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ தான் ஆகும். நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஐடிசி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், ஷேர்ஸ் வேணும்னா இந்த வீடியோ பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா இங்கே ஒரு வீடியோ இருக்கும், 2 வீடியோ இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோ இது பண்ணிக்கங்க, கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ ஐடிசி ஒன்றும் இல்லை, அது ஆக்சுவலாக டொக்குமெண்ட்ன்றது இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றது டீட்டெயிலாக இருக்கும். டொக்குமெண்ட்னா என்ன, ஐடிசின்றது புயல இருக்குல்ல, நம்ம இங்கிலீஷில் என்ன வரும்னா டர்போ டொபேக்கோ ஆக்சுவலாக. ஓகேங்களா, புயல் இருக்குல்ல, நம்ம இது பண்ணுறோம், அதில் நார்மலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலாக புயலை வெத்தலை பாக்கில் வச்சு கொஞ்சம் அது சில ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் புயலை அப்படியே எடுத்து இது பண்ண முடியாது. அது சில ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புயலன்றது, டொபேக்கோன்றது. அதுவே சிகரெட்டாக போகிறப்போ கொஞ்சம் அஃபெக்ட்ஸ் வருது. மூவிலலாம் பார்ப்போம்ல, ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு அவேர்னஸ் இருக்கும்ன்றது. அது நீங்கள் அந்த புயல சிகரெட்ஸ் இது ஸ்மோக் பண்ணுறப்போ உங்களோட நுரையீரலுக்கு பாதிப்பு வரும்ன்ற மாதிரி இருக்கும் அதில் ஆக்சுவலாக. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால் உங்களுக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரும். இதனால் நிறையா மேஜரான இஷ்யூஸ் ஒரு கண்ட்ரின்றப்போ ஹெல்த்து இது ரிலேட்டடாக பார்ப்பாங்க, அதை கண்ட்ரோலில் வைப்பாங்க, அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் மேஜரான நியூஸு. இதில் 500% டேரிஃபு இந்த இதெல்லாம் நியூஸ்லாம் விட்டுருங்க. அது இதை கம்மி பண்ணுறதுக்கான அது ஒரு யுக்தியாக இருக்கலாம், இல்லை பேக்ரவுண்டில் ஆனால் நமக்கு இன்கம் சோர்ஸ் கொடுக்குறதில்ல. புயலையும் ஒன்று தான் ஆக்சுவலாக. வெத்தலை பாக்கு புயலை போடுறதில்ல, அந்த இதில் இஷ்யூ இல்லைன்றதை விட சிகரெட்டாக இருக்குதுல்ல, அதில் இஷ்யூஸ் இருக்குது ஆக்சுவலாக. சுருட்டு இருந்துச்சு நமக்கு முன்னாடி ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ எனிதிங் இதுதான் நியூஸ் ஆக்சுவலாக. நீங்கள் பை பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள். இதே தம்ப்லைனில் பாருங்கள், தம்ப்லைனில் நம்ம 4ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, போயிட்டு செக் பண்ணுங்கள். தம்ப்லைனில் வெயிட் ஃபார் Q1 ரிசல்ட்டு. ஸோ மார்க்கெட் டவுனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் 337 ரூபாயில் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம 337 சம்திங் இன்னும் டார்கெட் பார்த்துருந்தோம். ஸோ சில கஸ்டமர்லாம் நம்மகிட்ட எனக்கு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. 385லலாம் ஒருத்தர் பை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ மேஜராக அதாவது இந்த ஐடிசியை பற்றி இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கமெண்டில் கேளுங்க, நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மேஜராக போயிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஷேர் நியூஸ் இந்தியான்னு கொடுத்துருக்கேன். ஏதாவது நியூஸஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பிஃபோர் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ செக் பண்ணிட்டு கோல் இண்டியா ஓகேங்களா, 12% இன்க்ரீஸ் இருக்குது.
இது இருக்குல்ல டேரிஃபு ட்ரேட் டீலில் இருக்குது. ஆக்சுவலாக 5500 டேரிஃப் இங்கே இருந்துச்சு. வோடாஃபோன் ஷேர் இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள், நியூஸ் ஏதாவது வந்திருக்கா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு, ஏன்னா நியூஸஸ் மேஜராக வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ அப்படி வரல அப்படின்னா கிராவிட்டி இந்தியா லிமிடெட், ஸோ இது ஏறிச்சுமா ரேண்டமாக போய் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல, ஆக்சுவலாக கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் கேட்டிருப்பேன் ஆக்சுவலாக, அதை இயர்லியாகவே போஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. இந்த வீடியோ நம்மளது 6 மணிக்கு தான் வீடியோ ஆக்சுவலாக எப்பயும் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா செக் பண்ணிட்டு கேளுங்க. ஸோ இந்த செக்ஷன் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஷேர்ஸ் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டிருப்பேன். ஸோ அதுக்கு இதே மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட், ரிலையன்ஸு, கோல் இண்டியா பார்த்துடலாம், ஓகேங்களா? கோல் இண்டியா லிமிடெட் மார்க்கெட் இது ஆக்சுவலாக இதில் எதுவும் ட்ரேட் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. சார்ட் அந்த மாதிரி மார்க்கெட் மீன்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட், ஓகேங்களா? HDFC பேங்க் பார்ப்போம், ஓகே. ஸோ HDFC பேங்க் வந்து 1996 மார்க்கெட் எப்படி தான் இருக்குது உங்களுக்கு, நல்ல பை ட்ரெண்ட். ஆக்சுவலாக 96 மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து 20 பைசா. நல்லா 20 பைசா உங்களுக்கு அங்கேருந்து மார்க்கெட்டு நமக்கு 1000 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ HDFC நல்ல ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹையில் பையில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 12 மந்த்ஸு பையில் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் பையில் இந்த மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது இப்போது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 6 மந்த்து த்ரீ மந்த்ஸு, ஓகே. ஸோ சம்டைம் வந்து இந்த ஆடு வந்துடும். ஆடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது சார்ட் ட்ராப் பண்ணியிருந்தோன்னா அது சம்டைம் ரேஸ் ஆகிடுது. சேவ் பண்ணிவிட்டு இது பண்ணணும், ஓகேங்களா? ஸோ HDFC பேங்க் இந்த வால்யூம் டெலிட் பண்ணிடலாம். 6 மந்த்து, 1 மந்த்து கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ HDFC செல், கோ டு செல் அண்ட், ஓகே.
ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாமா? ஸோ 6 மந்த்ஸ் சார்ட்டில் ட்ரெண்ட் ரிவர்சலில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு ஸோ ஹெச்டிஎஃப்சியோட கேரக்டர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ மார்க்கெட் வந்து இதோட கேரக்டர் வந்து அனலைஸ் பண்ணி 0.618. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். மார்க்கெட் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்க ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 939. ஓகேங்களா? இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது இது வந்து அப் டு எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே இருந்து மார்க்கெட்டு ஸோ இந்த ரேஞ்ச் ஓகேங்களா இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 801 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகிருக்கு 6 மந்தில். ஸோ கரெக்ஷனில் இருக்குது. இதே மார்க்கெட்டு நமக்கு என்ன ஆகலாம் உங்களுக்கு 3 மந்த்ஸ் சார்ட்டில் போடலாம். ஓகேங்களா? 3 மந்த்ஸில் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து ஒரு லாங் டைம்னா ஒரு 6 மந்த்து மேபி உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட நல்ல ஒரு நியூஸஸ் வரலாம் உங்களுக்கு. லாங் டைமில் சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நமக்கு இந்த பிரேக் அவுட் இருக்குல்ல இந்த 4 கேண்டில் ஆக்சுவலாக இந்த 4 கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு 2 hours சார்ட்டில் போய்டுங்க லோயர் டைம் ஃப்ரேமில். HDFC ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை மார்க் பண்ணிட்டு டைம் ஃப்ரேம் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ்ட்டு மே மாதத்துலேருந்து ஓகேங்களா மார்ச்லேருந்து மே மாதத்துலேருந்து மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், நவம்பர் அதாவது லாஸ்ட் இயர் ஒரு 6 மந்த்தாகவே வந்து நமக்கு இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா இது குருஷியலான ஸ்டாப் லாஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வர்றப்பெல்லாம் என்ன பண்ணுது ஆக்சுவலாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே வந்து இதை டே சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த லெவல்
ஸோ அந்த லோ நம்ம மார்க் பண்ணியிருக்க லோவெல்லாம் செக் பண்ணுங்கள். எப்போல்லாம் இந்த லோ வந்திருக்கோ நியர் வந்து 939 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வர்றப்போ மார்க்கெட் மறுபடியுமே இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் அப் ஆயிருக்கு. 1020 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். இப்போ நமக்கு இங்கே என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் வந்து 939 இல்லைன்னா 931. ஸோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனதான் செல் ட்ரெண்டு. இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து 1020 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது லாங் டைமில். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், போங்க டே சார்ட் எடுத்துக்கங்க. டே சார்ட் எடுத்துகிட்டு HDFCயோட டே சார்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு ஏப்ரல் ஓகேங்களா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆக்சுவலாக இது வந்து மேஜராக வந்து என்ன இருக்குது, யூஸ்வலாக வந்து இந்த ரவுண்ட் நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, மார்க் பண்ணியிருக்கோம்ல, பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ மறுபடியுமே இங்கே என்ன கொடுக்கணும் நமக்கு சப்போர்ட்டில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா அக்ரெசிவ் பை என்ட்ரி பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஸோ 931 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. $931 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இந்த லெவல் நோட் பண்ணிக்கங்க. 931 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? டார்கெட்டு 1020. ஸோ நீங்கள் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் அன் பண்ணலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் டார்கெட் எப்போ ரீச் ஆகுதோ கொஞ்சம் டைம் எடுக்கும். டார்கெட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து வீக்லி சார்ட்டு இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா நேச்சர் சப்போர்ட் தெரியுதுங்களா? ஓகேங்களா? இந்த இதை பிரேக் அவுட் பண்ணாதான். இல்லை மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக, நல்ல ஒரு டவுனு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஆக்சுவலாக 820 நியர் உங்களுக்கு. மந்த்லி சார்ட்டு மந்த் டைம் ஃப்ரேம் வச்சு பார்ப்போம். இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகலாம் மார்க்கெட்? ஸோ 883 ஓகேங்களா? ஸோ இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து 883 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து 931 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 883 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை என்ட்ரி போங்க. ஓகேங்களா? பை என்ட்ரி 981 ஸ்டாப் லாஸாக வச்சு பை என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ அதே டைமில் 931 பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 931 இது மார்க்கெட் இருக்குது ஆக்சுவலாக, இங்கே இருக்குது 931. ஸோ இங்கே நீங்கள் பை என்ட்ரி மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு 883 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகும். இது ஸ்டாப் லாஸாக இதுவாகும் உங்களுக்கு. ஸோ HDFCயில் நல்ல ஒரு என்ட்ரி இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இதுதான் மேஜரான சப்போர்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? HDFCயோட டார்கெட்டு. ஸோ அனலைஸ் பண்ணுங்கள், கரெக்டாக என்ட்ரி கிடச்சா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன்.
ஸோ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தது தான் ஆக்சுவலாக 9830 வரைக்கும் வரலாம் உங்களுக்கு. அதாவது நம்ம இந்த இது எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதே 79 பாயிண்ட்ஸ். ஸோ 860 ரூபா, 861 ரூபா, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ HDFCயோட டார்கெட் என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கணும், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் என்னென்னா நமக்கு 931, ஓகேங்களா. ஸோ இதை ஸ்டாப் லாஸாக எடுத்துகிட்டு பை என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா டார்கெட் என்ன 1020 ரூபா, ஓகேவா. ஸோ இது டார்கெட், பை என்ட்ரிக்கான டார்கெட். ஸோ இது வந்து பை பண்ணுறீங்க, இருக்கிற பாயிண்டில் பை பண்ணுறீங்க. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸிட் ஆகிறீங்க. டார்கெட் எது வரைக்கும் போகலான்னா 1020 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். டெலிட் பண்ணிவிடுங்க. மேபி உங்களுக்கு 931 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம். ஸோ 883 இல்லை அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 860 சம்திங், அந்த டார்கெட், அந்த 79 பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு இதுதான் வந்து HDFCயோட டார்கெட்டு. ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம்.
மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஓவரால் பை ட்ரெண்டு தான், சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமு 6 மந்த்து மார்க்கெட் சின்ன ட்ரெண்ட் ரிவர்சல் தான் ஆக்சுவலாக. த்ரீ மந்த்ஸில் மார்க்கெட் என்ன இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸில் இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே சும்மா ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ஸோ லாங் டைம்லேயும் சரி, இதுதான் டார்கெட் ஆக்சுவலாக 3 டைம் ஃப்ரேம்லேயும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 914, ஓகேங்களா. இந்த டார்கெட் 939 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா, அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 868 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கை பார்த்துக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த 931 939 இதுக்கு இவ்வளோ பிரேக் அவுட் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்ட், அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வில் பி பை ட்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த குரூஷியலான சப்போர்ட்டு இது. ஸோ என்ட்ரி கரெக்டான இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட் லாங் டைம் ஃப்ரேமில் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் 914, 868, 883 அந்த ரேஞ்சில் வரும். இல்லை அப்படின்னா 931 மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னா மறுபடியும் 1020 ரூபாய்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள், கமெண்டில் கேளுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.